அனைவருக்கும் வணக்கம். இப்போ பக்தி இலக்கியங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இதில் இப்போ சைவமும் தமிழும் கன்டினியூ பண்ணலாம். அப்படியே லைன் பை லைனாக எல்லாமே கன்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சைவர்களின் பக்தி பாடல்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன? சைவர்களின் பக்தி பாடல்கள் 12 திருமுறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்து என்ன பார்க்குறோன்னா, ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் வாழ்ந்த சைவ பெருமக்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இது 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ பெருமக்கள் யார் யாருன்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ஐயடிகள், காடவர்கோன். திரு ஞாபகச்சுங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ஐயடிகள், காடவர்கோன். அடுத்து 8ஆம் நூற்றாண்டில் யாருன்னா, 8 சுந்தரர், சேரமான் பெருமாள் நாயனார், ஏனாதி சாத்தஞ்சாத்தனார். சுந்தரர், சேரமான் பெருமாள் நாயனார், ஏனாதி சாத்தஞ்சாத்தனார் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்தது 9ஆம் நூற்றாண்டு, மாணிக்கவாசகர், சேந்தனார். மாணிக்கவாசகர், சேந்தனார். மாணிக்கவாசகர், சேந்தனார். ஸோ இப்போ 7, 8, 9 பார்த்துருக்கோம். 7 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ஐயடிகள், காடவர்கோன். 8 பார்த்தீங்கன்னா சுந்தரர், சேரமான் பெருமாள் நாயனார், ஏனாதி சாத்தஞ்சாத்தனார். 9ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர், சேந்தனார். அடுத்தது 10, 11, 12 பார்க்கலாம். 10 பாருங்க. 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ பெருமக்கள்: நம்பியாண்டார் நம்பி, ஔவையார். நம்பியாண்டார் நம்பி, ஔவையார் 10ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா நம்பிக்காடக நம்பி, நம்பிக்காட நம்பி, கருவூர் தேவர். நம்பிக்காட நம்பி, கருவூர் தேவர். இவர்கள்லாம் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ பெருமக்கள். நம்பிக்காட நம்பி, கருவூர் தேவர் 11ஆம் நூற்றாண்டு. அடுத்தது 12ஆம் நூற்றாண்டு யார் யாருன்னா, சேக்கிழார், இது நம்மளுக்கு தெரியும். வேணாட்டடிகள், வாகீச முனிவர் பார்த்துக்குங்க, 12ஆம் நூற்றாண்டு தான். ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டாரும் 12ஆம் நூற்றாண்டு தான். ஒரு ரெலவெண்ட்டான பேர் தான். சேக்கிழார், வாகீச முனிவர், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார் இவரெல்லாம் 12ஆம் நூற்றாண்டு. புதுசாக வர்றது வேணாட்டடிகள். வேணாட்டடிகள் 12ஆம் நூற்றாண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ அடுத்து இதில் 1 by 1 மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.